ஓம் சாந்தி. அன்பான சகோதர ஆத்மாக்களே, நாம் இன்றிலிருந்து ஆதி ஆத்மீக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் மேல்நிலை படிப்பின் அட்வான்ஸ் கோர்ஸ் வகுப்பை சுருக்கமாக பார்க்க ஆரம்பிப்போம். இதில் முதல் வகுப்பு திரிமூர்த்தி என்பதாகும். பரமாத்மா தந்தையின் பெயர் சதாசிவன். அவர் ஒருவருக்கு மட்டுமே ஆத்மாவிற்கான பெயர் இடப்படுகிறது. நமக்கெல்லாம் உடலுக்கான பெயர் வைக்கப்படுகிறது. அது ஒவ்வொரு பிறவியிலும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பரமாத்மா தந்தைக்கு அவருடைய பெயர் ஒருபோதும் மாறுவதில்லை. சதா சிவன் என்றால் சதா கல்யாணக்காரி, எப்போதும் நன்மை செய்பவர் என்று பொருள். செய்யும் செயலுக்கு ஏற்பவே பெயரும் அமைகிறது. உலக சுழற்சியின் முடிவில் மனித ஆன்மாக்களும் இயற்கையும் தூய்மை இழந்து தமோ பிரதான நிலையை அடைந்துவிட்ட நேரத்தில் உயர்ந்த உறைவிடத்தில் வசிக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா ஒரு சாதாரண மனித உடலின் ஆதரவை பெற்று மனித ஆத்மாக்களையும் இயற்கையையும் தூய்மையாக சதோ பிரதானமாக ஆக்குகிறார். சிவனின் இந்த செயலை நினைவு கூறும் வகையில் சிவராத்திரி எனும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பரமாத்மா சிவன் ஒரு மனிதனின் விதையிலிருந்து, அதாவது ஒரு தாயின் கருவறையிலிருந்து பிறக்கவில்லை. பிரஜாபிதா மூலம் அவர் மனித சிருஷ்டி மரத்தின் உயிருள்ள விதையாக இருக்கிறார். அவர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிக்கு அப்பாற்பட்டவர். மேலும் அவர் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர். எனவே அவர் தனது பணியை செய்வதற்காக ஒரு சாதாரண பழைய மனித உடலில் பிரவேசம் செய்ய வேண்டியதாக உள்ளது. அவரது தெய்வீக பணி 3 கட்டங்களில் நிறைவேற்றப்படுகிறது: ஸ்தாபனை, அழித்தல் மற்றும் காத்தல். இந்த 3 பணிகளை நிறைவேற்ற அவர் 3 தெய்வீக ஆத்மாக்களின் சரீர ஆதரவை பெறுகிறார். அந்த தெய்வீக ஆத்மாக்களே பக்தி மார்க்கத்தில் பிரம்மா, சங்கர் மற்றும் விஷ்ணு என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த உலக நாடக மேடையில் சிவனின் தெய்வீக அவதாரத்திற்கு அடுத்து எந்த 3 ஆத்மாக்கள் பிரம்மா, சங்கர் மற்றும் விஷ்ணுவின் பாத்திரத்தை வகிக்கின்றன என்பதை அறிய 1936-37 பரமதந்தை பரமாத்மாவின் அவதாரம் முதல் இன்று வரை நடந்த சம்பவங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாகிறது. பரமாத்மாவின் இந்த பணி 1936-37 பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தின் ஹைதராபாத் நகரில் தொடங்கியது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையாகாத ஒரே பாரத நாடாக இருந்த காலம். அந்நகரில் வாழ்ந்து வந்த பிரபலமான வைர வியாபாரியான தாதா லேக்ராஜ் கிருபலானி என்பவர் நற்பண்புகளும் நன்னடத்தையும் கொண்டவர், நேர்மையானவர், அறிவுத்திறன் கொண்டவர், சமுதாயத்தில் நல்ல பெயரோடு வாழ்ந்து வந்தவர், பெண்கள் மேல் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உடையவராக இருந்தார். அவருக்குள் ஒரு ஆன்மீக தேடல் இருந்து கொண்டே இருந்தது. அவரது 50வது வயது காலத்தில் 4 கைகள் கொண்ட விஷ்ணு, அதாவது சதுர்புஜ விஷ்ணு ரூபம், வெள்ளை நிறை ஆடை அணிந்த பிரம்மாவின் ரூபம், பழைய உலகத்தின் அழிவு காட்சி, புதிய உலகத்தின், அதாவது சொர்க்கத்தின் காட்சி, இவற்றின் சாட்சாத்காரம் ஏற்பட்டது. ஆனால் அந்த தெய்வீக தரிசனங்களின் அர்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் தனது 12 குருமார்களிடம் அந்த தரிசனங்களின் அர்த்தத்தை கேட்டார். ஆனால் தேக உணர்வில் இருக்கும் குருக்களால் கடவுளின் விளையாட்டை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவர்கள் கூறிய விளக்கம் இவரை திருப்திப்படுத்தவில்லை. பின்னர் அவற்றுக்கான சரியான பதிலை கண்டுபிடிக்க தாதா லேக்ராஜ் வாரணாசியின் சிறந்த பண்டிதர்களிடம் சென்று கேட்டார். ஆனால் அங்கும் அவர் ஏமாற்றத்தையே சந்தித்தார். அவருக்கு தொடர்ந்து சாட்சாத்காரங்களும் ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. அந்த காட்சிகளின் படங்களை கங்கை நதிக்கரைக்கு அருகிலுள்ள சுவர்களில் வரைந்தார். யாராலும் அவரது பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போனது. இறுதியாக அவர் கல்கத்தாவில் வசித்து வந்த தனது பிசினஸ் பார்ட்னர் சேவக்ராமை நினைவு கூர்ந்தார். அவரின் நம்பிக்கையான நடத்தை, விசுவாசம் மற்றும் நேர்மையால் ஈர்க்கப்பட்டதால் கல்கத்தாவில் உள்ள தனது வைரக்கடையின் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்திருந்தார். மேலும் அவர் தாதா லேக்ராஜின் சகோதரியின் கணவரும் ஆவார். அவருக்கு மற்றொரு மனைவியும் இருந்தார். பின்னர் தாதா லேக்ராஜ் கல்கத்தாவிற்கு சென்றார். ஆனால் அவர் சென்ற நேரத்தில் அவரது பிசினஸ் பார்ட்னர் வெளியூருக்கு சென்றிருந்தபடியால் அவரிடம் நேரடியாக தனது தரிசனங்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக அவர் தனது சகோதரியிடம் அவற்றை பற்றி கூறினார். அந்த சகோதரி பேசுவதிலும் கேட்பதிலும் விவரிப்பதிலும் வல்லவளாக இருக்கக்கூடிய மற்றொரு மனைவியிடம் இதை பற்றி கூறுகிறார். பின்னர்
கேட்பதிலும் விவரிப்பதிலும் சிறந்த அந்த தாய் அவற்றை பற்றி பிரஜாபிதாவாகிய தனது கணவர் சேவக்ராமிடம் சொன்னபோது அந்த கணத்திலேயே ஒளிப்புள்ளியான பரம தந்தை பரமாத்மா சிவபெருமான் அந்த தாயினுள் நுழைந்து அந்த தரிசனங்களை பற்றி விவரிக்கிறார். இந்த முறையில் காட்சிகளை கேட்டு விளக்குவதன் மூலம் பேசுவதில் திறமையான தாய் மூலமாக கேட்பது மற்றும் சொல்வது எனும் பக்தி மார்க்கத்திற்கான பவுண்டேஷன் சிவ தந்தையால் போடப்பட்டது. பின் பிரஜாபிதாவினுள் நுழைந்து அதற்கான விளக்கத்தை கூறுகிறார். இதன் மூலம் கேட்டு அதனை புரிந்து கொண்டு விளக்கும் செயல்முறை மூலமாக ஞான மார்க்கத்திற்கான பவுண்டேஷன் அவரது கணவரின் மூலமாக அமைக்கப்பட்டது. பரமதந்தை சிவபெருமான் முதன்முறையாக சேவக்ராம் அவர்களின் இரண்டாவது மனைவியான அந்த தாயிற்குள்ளும் அடுத்து அவருக்குள்ளும் நுழைந்து ராஜயோக ஞானம் மற்றும் தியானத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் உலக மாற்றத்திற்கான பணியை தொடங்கினார். தாதா லேக்ராஜ் தனது சாட்சாத்காரங்களுக்கான விளக்கங்களை தனது பிசினஸ் பார்ட்னர் சேவக்ராம் மூலம் பரம தந்தை சிவன் கூறியதை கேட்டவுடன் திருப்தி அடைந்து தனது வாழ்க்கையை ஆன்மீக பணிக்காக முழுமையாக அர்ப்பணம் செய்தார். தற்போதைய பிறவியில் ஞான வாழ்க்கையில் பிரம்மா வடிவமாகவும் வரவிருக்கும் சத்யுகத்தின் பொற்காலத்தில் முதல் முடிசூடா இளவரசரான கிருஷ்ணரின் வடிவமாகவும் தனது பார்ட் அமையப் போவதை அறிந்து கொண்டார். மேலும் தாதா லேக்ராஜ் மற்றும் சேவக்ராம் இருவரது குடும்பத்தினரும் சேர்ந்து பரம தந்தையின் துணையுடன் ஓம் மண்டலி எனும் சத் சங்கத்தை ஆரம்பித்தனர். ஏனென்றால் அங்கு வரக்கூடிய அனைவரும் ஓம் என்ற வார்த்தையை உச்சரித்தவுடன் தியானத்தின் ஆழ்ந்த அமைதியின் நிலைக்கு செல்வதை அனுபவம் செய்தனர். மேலும் அங்கு சொர்க்கம் மற்றும் கிருஷ்ணரின் சாட்சாத்காரங்களை பார்த்தனர். அந்த சத்சங்கமானது முதலில் சிந்து ஹைதராபாத், பின்னர் அது கல்கத்தாவிற்கும் பின்னர் பாகிஸ்தானில் உள்ள கராச்சிக்கும் மாறியது. அங்கு பரம தந்தை ஆரம்பத்தில் ஞானம் மற்றும் ராஜயோக தியானத்தை பிசினஸ் பார்ட்னர் சேவக்ராம் மூலம் சிந்து ஹைதராபாத்தில் சில ஆண்டுகள் கற்பித்தார். 1942 அவர் சரீரத்தை விட்டு விடுகிறார். பின்னர் பரம தந்தை ஞானத்தை அந்த தாய்மார்கள் மூலம் கராச்சியில் கற்பிக்கிறார். தாதா லேக்ராஜின் சகோதரியான முதல் தாய் மற்றும் பங்குதாரின் மனைவியான இரண்டாம் தாய் ஆதிமாதா இருவரும் 1946-47 ஆண்டில் அடுத்தடுத்து சரீரத்தை விடுகின்றனர். பின்னர் பரம தந்தை பரமாத்மா 1947 ஆண்டு முதல் தாதா லேக்ராஜ் மூலம் புது உலக ஸ்தாபனைக்கான பணியை தொடர்ந்தார். அதாவது பிரம்மா மூலம் ஸ்தாபனை காரியம் ஆரம்பம் ஆகிறது. பரமபிதாவின் புது உலக ஸ்தாபனை காரியம் பிரம்மா மூலம் ஆரம்பமாகிய அந்த நேரத்தில் சத் சங்கத்தில் இருந்த கன்யாக்கள் மற்றும் தாய்மார்களில் ஓம் ராதா எனும் கன்யா ஞானம் நிரம்ப பெற்றவராக இருந்தார். பகவானுடைய மகா வாக்கியங்களுக்கான சரியான விளக்கத்தை எடுத்து கூறுவதில் வல்லவராக இருந்தார். மேலும் தன்னுடைய நற்குணங்களின் நன்னடத்தையின் மூலமாக அனைவருக்கும் அன்பானவராகவும் அனைவரையும் அரவணைத்து வழிநடத்தக்கூடிய தகுதிகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார். அத்தகுதிகளால் அவரே தற்போதைய பிறவியில் சரஸ்வதியின் வடிவமாகவும் வரவிருக்கும் பொற்காலத்தில் 16 கலை நிரம்ப பெற்ற ராதையின் வடிவமாகவும் பாட் செய்யக்கூடிய தகுதி உடையவராக ஆனார். 1951 ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த குடும்பம், அதாவது ஓம் மண்டலி, பாகிஸ்தானில் உள்ள கராச்சியிலிருந்து இந்தியாவின் ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் அபு எனும் இடத்திற்கு குடிபெயர்ந்தது. இதற்கிடையில் ஓம் மண்டலியின் பெயர் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று மறுபெயரிடப்பட்டது. மேலும் அவர்கள் ஞானத்தை விளம்பரப்படுத்த தொடங்கினர். 1951 முதல் ஜனவரி 18, 1969 வரை பிரம்மபாபா என்று அழைக்கப்படும் தாதா லேக்ராஜின் உடலில் நுழைந்து சிவன் கூறிய மகா வாக்கியங்கள் ஞான முரளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓம் ராதை மம்மா மற்றும் தாதா லேக்ராஜ் பிரம்மபாபா 1947 முதல் 1965-68 வரை யஞ்ஞத்திற்கு ஜெகதம்பா சரஸ்வதி மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவாக தாயும் தந்தையுமாக செயல்பட்டனர். 1965 ஜூன் மாதம் ஓம் ராதை சரீரம் விட்டுவிடுகிறார். 1969 ஜனவரி 18 அன்று தாதா லேக்ராஜ் உடலை விட்டு வெளியேறிய பிறகு PK பிரகாஷ்மணி தாதி என்பவர் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மேலும்
அவரது மரணத்திற்கு பிறகு வி.கே. ஜானகி தாதி என்பவர் நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் பரவியுள்ள இந்த நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகியானார். பிரம்மகுமாரிகள் ஸ்தாபனத்தின் உறுப்பினர்கள் இப்போது பிரம்ம பாபாவின் மூலமாக சிவ தந்தையின் வழிகாட்டுதலும் ஓம்ராதை அம்மாவின் பாலனையும் இல்லாத நிலையில் பரம தந்தை சிவனின் நிமித்தமான சரீர ஊடகம் இல்லை என்பதால் சொர்க்கத்தை ஸ்தாபிக்க வேண்டியவர்கள் தாங்கள்தான் என்றும் நினைத்தனர். பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்தது. ஆனால் அவர்களின் ஸ்திதி நிலை ஸ்தாபனத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் பரமாத்மாவின் வாழ்வாதாரத்தை பெற்ற குழந்தைகளின் நிலையைப் போல இல்லை. தாதா லேக்ராஜ் பிரம்மா தனது உடலை விட்டு வெளியேறிய பிறகு பரம தந்தை பரமாத்மா மீண்டும் ஒருமுறை இந்த உலகில் சொர்க்கத்தை நிறுவும் தனது முடிக்கப்படாத பணியை முடிக்க ஆரம்பத்தில் 1936-37 தேர்ந்தெடுத்த அதே 3 ஆத்மாக்களின் ஆதரவை மீண்டும் பெறுகிறார். 1946-47 முன்பு இறந்த பிரம்மா பாபாவின் நெருங்கிய உறவினரான அதே பிசினஸ் பார்ட்னர், அப்புறம் பிரம்மா பாபாவின் சகோதரியான முதல் தாய் மற்றும் அவரது 2வது மனைவியான 2ஆம் தாய் ஆகியோர் மூலமாக பரமாத்மாவின் பணி மீண்டும் தொடங்கியது. மீண்டும் அவர்கள் தங்களது அடுத்த பிறவியில் வேறு பெயர் மற்றும் வடிவத்தில் பிறந்து பிரம்மகுமாரிகள் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் ஆகின்றனர். பிரம்மா பாபாவின் பிசினஸ் பார்ட்னரின் ஆத்மா ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம் மாவட்டத்தின் காயம்கஞ்ச் தாலுகாவில் மறுபிறவி எடுக்கிறது. பிரம்மா பாபாவின் சகோதரியான முதல் தாய் அகமதாபாத்தில் குஜராத்தில் பிறந்து வளர்ந்தவர் பிரம்மகுமாரியாக மாறி பின்னர் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரம்மகுமாரி சேவை மையங்களின் பொறுப்பாளர் ஆகிறார். 2ஆம் தாய் டெல்லியில் பஞ்சாபில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறார். இவை அனைத்தும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த விஷயங்கள் அனைத்தும் முரளிகளின் பகவானின் மகா வாக்கியத்தில் மற்றும் மவுண்ட் அபுவில் விவரிக்கப்படும் அவ்யக்த வாணிகளின் அடிப்படையில் தெரிந்து கொண்டவை ஆகும். 1969ஆம் ஆண்டில் அகமதாபாத்தில் உள்ள பாலடி சேவா மையத்தில் பிரம்ம பாபாவின் சகோதரியான 2ஆம் தாய் வி.கே. சகோதரி பிரம்மகுமாரிகள் நிறுவனத்தால் சொல்லப்படும் அடிப்படை ஞானத்தை ஃபரூக்காபாத்தில் பிறந்த பிசினஸ் பார்ட்னர் ஆத்மாவிற்கு சொல்ல ஒரு கருவியாக ஆனார். ஆனால் கடவுளை பற்றிய ஞானம் குறித்த அவரது சந்தேகங்களை இவரால் தெளிவுபடுத்த முடியவில்லை. நிறுவனத்தின் தலைமையகத்தில் வசிக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் கூட அவரது சந்தேகங்களை தெளிவுபடுத்த தவறிவிட்டனர். பிரம்ம பாபாவின் சகோதரியான முதல் தாய் பிரம்மகுமாரியான வி.கே. சகோதரி அவரது சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக தொடர்ந்து தாதா லேக்ராஜ் பிரம்மா மூலம் பரம தந்தை சிவனால் விவரிக்கப்பட்ட அனைத்து ஞான முரளிகளின் அச்சிடப்பட்ட பிரதிகளையும் முழுமையாக படித்துவிட்டு அவற்றை திருப்பித் தருமாறு கூறி அவருக்கு வழங்கினார். பரம தந்தை சிவன் ஏற்கனவே அவரது உடலில் குப்தமாக பிரவேசம் செய்திருந்தார். ஆனால் அதை எவருமே அறிந்திருக்கவில்லை. பரம தந்தையின் ஞான முரளிகளை ஆழமாக படிக்கும்போது மேலும் அவரில் பரமாத்மா சிவனின் பிரவேசம் காரணமாக அவர் தனது சந்தேகங்களுக்கு விடை கண்டது மட்டுமல்லாமல் அந்த முரளிகளில், அதாவது பிரம்ம பாபாவின் மூலம் கூறப்பட்ட வாணியில் மறைந்திருக்கும் ஆழமான ரகசியங்களும் கூட அவரது புத்தியில் தெளிவாக தெரிய தொடங்கின. 1969க்கு பிறகு பரம தந்தை சிவனின் பிரவேசம் மற்றும் முரளிகளில் விவரிக்கப்பட்ட சிருஷ்டியின் ஆரம்பம், நடு மற்றும் முடிவு ஆகியவற்றின் ரகசியத்திலும் அவருக்கு முழு நம்பிக்கை இருந்ததால் அவர் இந்த ஞானத்தினை மனன சிந்தனை செய்து பெற்ற அறிவை 1976ஆம் ஆண்டு முதல் அதுவே தந்தையின் பிரத்யட்சதா ஆண்டு எனப்படுகிறது. அதன் முதல் குமாரிகளுக்கு விவரிக்க தொடங்கினார். பிரம்மகுமாரிகள் நிறுவனத்தின் மூத்த சகோதர சகோதரிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் அவரது விளக்கங்களை ஏற்றுக்கொண்டனர். ஆனாலும் அவர்கள் எல்லா வழிகளிலும் ஞானத்தை எடுத்து கூறும் செயலை செய்வதிலிருந்து தடுக்க முயன்றனர். ஆனால் பரம தந்தை சிவன் நிச்சயமாக உலகில் வெளிப்பட வேண்டும் தானே. அவரால் கூறப்பட்ட அறிவின் அடிப்படையில் டெல்லியில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள சேவை மையங்களில் உள்ள சில குமாரிகள் அந்த ஞானம் ஏதோ ஒரு மனிதனால் சொல்லப்படக்கூடிய ஞானம் அல்ல, மாறாக அது பரம தந்தை சிவனால் இவரது உடல் மூலம் சொல்லப்பட்ட ஞானம் என்ற நம்பிக்கையை பெற்றனர். மேலும்
அந்த ஞானத்தின் மூலம் மட்டுமே உலக மாற்றம் ஏற்படும். இந்த வழியில் 1976ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள அட்வான்ஸ் பிராமண உலகில் பரம தந்தையின் நிரந்தர ரதம் பற்றிய வெளிப்பாடு ஏற்பட்டது. இந்த நிரந்தர ரதத்தின் மூலம் சொல்லப்பட்ட கடவுளின் ஞானத்தின் அடிப்படையில் பிரம்மகுமார குமாரிகள் பரம தந்தை சிவனே பிரஜாபிதாவின், அதாவது சங்கரர் பாகத்தை வகிக்கிறார் இவரது உடல் மூலமாக என்பதை தெரிந்து கொண்டனர். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குரு எனும் பாட்டுகளையும் இவர் மூலமாகவே செய்கிறார் என்பதையும் ஏற்றுக்கொண்டனர். பரம தந்தை இவர் மூலமாகவே இளைய தாய், மூத்த தாய் மற்றும் தாதா லேக்ராஜின் புத்தியில் ஞான விதையை விதைத்தார் என்றும், இப்போது இறுதியில் ஆசிரியர் வடிவத்தில் பிரம்மாவின் வாயால் சொல்லப்பட்ட முரளிகளின் விளக்கத்தை அளிப்பதன் மூலம் அவர் மீண்டும் அழியாத மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் பரம்பரையை உருவாக்குகிறார் என்றும் நினைக்கத் தொடங்கினர். டெல்லியில் பிறந்த இரண்டாம் தாய் ஆதி தேவி அல்லது ஜெகதம்பா அல்லது ஆதி பிரம்மா எனும் பாத்திரத்தை வகிக்கக்கூடியவர். உண்மையில் தாதா லேக்ராஜ் பிரம்மாவின் ஆன்மாதான் இவருக்குள் நுழைந்து ஜெகதம்பாவின் பாத்திரத்தை வகிக்கிறது. மேலும் பிரம்ம பாபாவின் சகோதரியான முதல் தாய் ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரு பங்கை வகிக்கிறார். முந்தைய பிறவியில் 1942-47க்கு இடையில் சிறிது காலம் பரமாத்மாவின் குடும்பத்திற்கு ஞானம் வழங்குவதற்காக பகவானின் ஒரு கருவியாக ஓமண்டலியில் மாறியவர் எதிர்காலத்தில் வைஷ்ணவி தேவி வடிவில் உலகம் முழுவதும் மேம்பட்ட அறிவை பரப்புவதில் ஒரு கருவியாக மாறுவார். பிரஜாபிதாவுடன் சேர்ந்து அழிவுக்கு முன்பும் பின்பும் வைஷ்ணவி தேவி அல்லது விஷ்ணு, அதாவது லக்ஷ்மி நாராயணன் வடிவில் வாழ்வாதாரம் வழங்குவதில் அவர் பங்கு வகிப்பார். இந்த வழியில் விவரிக்கப்பட்ட முரளிகளின்படி மேலே குறிப்பிடப்பட்ட 3 ஆன்மாக்களும் பிரம்மா, சங்கர் மற்றும் விஷ்ணுவின் வடிவத்தில் கருவிகளாக மாறுகிறார்கள். நிராகாரமான தந்தை சிவபெருமான் தனது தெய்வீக பணியை, அதாவது புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்தல், பிராமணர்களின் பழைய உலகத்தை அழித்தல் எனும் பணிகளை செய்ய நிமித்தமாகும் 3 தெய்வங்கள் பிரம்மா, சங்கர் மற்றும் விஷ்ணு ஆகியோர் மூலம் திருமூர்த்தி சிவன் என்ற பெயரில் உலகில் பிரபலமாகிறார். ஓம் சாந்தி.